வணக்கம். நாடகமே உலகம் ரசிகர்களுக்கு பார்த்தாவின் அன்பு வணக்கங்கள். நம்மளோட போன எபிசோட்ல தியேட்டர் செலிபிரிட்டி மாது பாலாஜி அவர்களோட இன்டர்வியூவோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்தோம். இன்னைக்கு அதே இன்டர்வியூவோட செகண்ட் பார்ட்டை பார்க்கலாம். மாது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம கூட அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கார். வாங்க செகண்ட் எபிசோட பார்க்கலாம். சார், மாது பாலாஜி என்னைக்காவது ஒரு மரண மாஸ் வில்லன் கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்தது உண்டா? அது வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப கொடுமையா போயிடும் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி சில பேர் என்கிட்ட பெரிய டிராமா ட்ரூப்ல நிறைய பேர் அந்த மாதிரி சில கேரக்டர் என்ன கேட்டிருக்காங்க. ஒய்னுடைய கமெண்ட் ஒரு வித்தியாசமா இருக்கு நீ வந்து பண்ணேன்னு. அது வந்து நம்ம ஒரு காமெடி ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. ஆல் சைட் லண்டன் ஒரு பீரியட் ஆஃப் இயர்ஸ் ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து 60+ ஆனாலும் எல்லாரும் என்ன வந்து ஒரு நம்ம மாத்து பையன், நம்ம வீட்டு பையன் அப்படிங்கிற மாதிரி என்ன வந்து அன்பா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இமேஜ் இருக்கும்போது அதை மாத்திக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பட் என்னோட கேரக்டர்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்களா, எல்லாத்துலயுமே ஒரு கிரே ஷேட் உண்டு. எந்த நாடகம் வேணா எடுத்து பாருங்க, அது ஒரு சின்ன கிரே ஷேட் உண்டு. அது மாது பிளஸ் பாத்தீங்கன்னா 2 ஒய்ஃபை மேனேஜ் பண்ற கதை. முதல் பொண்டாட்டியை ஏமாத்திட்டு 2வது பொண்டாட்டியோட வாழ்க்கை நடத்துவான். அதுலயும் சில கிரே ஷேட் உண்டு. மாது மிரண்டால் எடுத்துட்டீங்கன்னா அதுலயும் வந்து ஒய்ஃபை சந்தேகப்படுற மாதிரி ஒரு கேரக்டர். தோ இட் வாஸ் நாட் டெல்ட் இன் அ சீரியஸ் வே. ஒரு சீரியஸ் நாடகம் அப்படிங்கிற மாதிரி மோகன் அதை பண்ணல. அதையும் நகைச்சுவையை சொன்னதுனால அந்த அதுல உள்ள இருந்த அந்த சந்தேகம்ன்ற மெசேஜ் நம்ம எடுத்துக்காம போயிட்டோம். பட் அதுலயும் ஒரு கிரே ஷேட் தான். மறுபடியும் மேனேஜ்மெண்ட் சொல்லி எடுத்துட்டா தன்னை ஹேண்டிகேப்டா காமிச்சுட்டு அந்த பொண்ணை ஏமாத்தி அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதுலயும் கிரே ஷேட் இருக்கு. எல்லாரும் மதுள் மேல் மாது எடுத்துட்டீங்கன்னா சீனுக்கு வர போற பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணிட்டுருவான். அவன் படிச்ச பொண்ணை பார்த்திருப்பான், இவன் படிக்காத பொண்ணு பார்த்திருப்பான். அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவான். பட் அன்பார்ச்சுனேட்லி he will end up with marrying ஒரு இந்த அன்எஜுகேட்டட் கேர்ள். ஸோ எல்லாத்தையும் ஒரு கிரே ஷேட் உண்டு மாதுக்கு. ஒரு வில்லனு. பட் ஆனா அந்த வில்லனா பண்ணாம அதை நகைச்சுவையாவே ஹேண்டில் பண்ணோம் நாங்க. அது மோகன் அப்படிதான் எழுதினா, நானும் அப்படிதான் நினைச்சேன், காந்தனும் அப்படிதான் டைரக்ட் பண்ணா. அந்த மாதிரி வந்ததுதான் எங்க நாடகம். ஸோ தனியா வில்லன்னு பண்ணது இல்ல. இனிமே யாருக்காவது வில்லனாய் போய் கத்தியால குத்துறதா உண்டு. So ஆடியன்ஸுக்கு வில்லனா போல அட்லீஸ்ட். அதர் than தியேட்டர், மாது பாலாஜிக்கு வேற என்ன இன்ட்ரெஸ்ட்? அப்கோர்ஸ் we fully understand 8000 டிராமா போட்டிருக்கோம் சார், அதுக்கு மேல போட்டிருக்கோம், எங்க சார் எனக்கு வேற டைம் வேற இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது. பட் ஸ்டில் you may be a very avid chess player or something like that. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? நான் வந்து எனக்கு ஆரம்பத்துல கிரிக்கெட்ல ரொம்ப ஒரு ஆசை இருந்தது. நாங்க ஒரு கிரிக்கெட் ஆஸ் ஐ செட் ஒரு கிரிக்கெட் டீம் தான் வச்சிருந்தோம். அந்த கிரிக்கெட் டீம் தான் டர்ன்ட் இன்டு ட்ரூப். ஸோ பட் நிறைய கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுவேன். நிறைய அந்த காலத்துல ஜிஆர் விஸ்வநாத்ல இருந்து கவாஸ்கர்ல இருந்து எல்லா கிரிக்கெட் இதுவும் ஃபாலோ பண்ணுவேன். பட் நீங்க சொன்ன மாதிரி நிஜமாவே ஒரு கடந்த ஒரு 45 வருஷம் பார்த்தா ஐ வாஸ் டோட்டலி பிஸி இன்டு டிராமாஸ். எனக்கு நான் இன்ஃபேக்ட் நான் நல்லா டிராயிங் வரைவேன் சின்ன வயசுல. நானும் மோகன் வந்து இஸ் அ வெரி குட் பெயிண்டர். அவனோட ஃபர்ஸ்ட் நேச்சரே பெயிண்டிங் தான். எக்ஸ்ட்ராடனரியா ரவிவர்மா அதை பார்த்தா அப்படியே வரைவான். நானும் ஓரளவு என்னோட 20வது வயசு வரைக்கும் நிறைய வரைஞ்சிருக்கேன். நான் மிருதங்கம் கத்துட்டு இருக்கேன். நான் தான் காரைக்குடி மணிகிட்ட கத்துட்டேன் மிருதங்கம் ஒரு 3-4 வருஷம். அவரே சொல்லுவார், ரொம்ப நல்லா வாசிக்கிற, கான்சென்ட்ரேட் பண்ணு, உனக்கு ரொம்ப டிராமால ஆசை இருக்கு, நீ பலதரப்பட்ட ஆசையை வச்சு நீங்க வந்திருக்க அப்படின்னு அவரே சொல்லுவார். பட் சமவ் இந்த ஆசைகள்லாம் மீறி அது வந்து அந்த டிராமால தான் அல்டிமேட்டா போய் நின்றுது. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் கடைசியில டிராமால தான் இப்போ அட்லீஸ்ட் டிராமால இருந்து ஒரு அலைட் ஆக்டிவிட்டியா இந்த யூடியூப்னு ஒருத்தர் கெட்டிமா பிடிச்சிட்டேன். அட்லீஸ்ட் இதை ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆசை. வந்து இட் இஸ் டூயிங் வெல், நல்லா போயிட்டு இருக்கு யூடியூப். இதே சலூனுக்கு வரும்போது தனியா வராதீங்க, கூடவே ஒரு பையனை கூட்டிட்டு வாங்க, சொரிஞ்சு விட சௌரியமா இருக்கும். ஸோ ஒரு பிராண்ட் நியூ பிளே ஸ்கிரிப்ட் பண்ணி ரெடி பண்ணி ஒரு பிராண்ட் நியூ பிளே அப்படி ஒரு ஆவரேஜா how many rehearsals basic creations will do before rolling out? ஆக்சுவலா மோகன் வச்சு நம்பர் ஆஃப் ரிஹர்சல்ஸ் நிறைய எல்லாம் பண்ண முடியாது. ஆஸ் ஐ செட், மோகன் வந்து லாஸ்ட் டே வரைக்கும் எழுதுவான். 25ஆம் தேதி ஆகஸ்ட் இனாகரேஷன் அப்படின்னா 24th வரைக்கும் he will write. Probably by 5th or 10th ஆகஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் சீன் வரும். முதல் சீன் 10ஆம் தேதி ஆகஸ்ட் தான் வரும். அது ஒரு கொத்தா ஒரு ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தா ஒரு 90 பேஜுக்கு வரும். வேற டிராமாக்கு ரிக்வயர்ட் இஸ் ஒன்லி 8 or 9 pages from it. அதுக்கு மேல டிராமால பண்ண முடியாது. ஏன்னா மொத்தம் 12 சீன் இருக்கு. 12/8 தான்
நாங்க பண்ண முடியும் டிராமால. ஸோ 8-9 பேஜ் தான் வச்சுக்க முடியும். ஸோ காந்தன் என்ன பண்ணுவான்னா மோகன் கொடுக்குற இந்த 90 பேஜ் எடுத்துட்டு போய் இந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த ஸ்கிரீன் பிளேக்கு எவ்வளவு தேவை ஃபர்ஸ்ட் சீனுக்கு அப்படின்ட்டு அதை மனசுல அளவு வச்சுட்டு கட் பண்ணி எறிவோம். அந்த பாதி பேஜஸ் கிட்டத்தட்ட 85 பேஜ் ஒதுக்கிடுவோம். 12-14 பேஜ் வச்சுப்போம். ஃபர்தரா ரிஹர்சல் போகும்போது அதுல இருந்து ஒரு 3-4 பேஜ் எடுத்துருவோம். எடுத்து எக்ஸாக்டா 8-9 பேஜஸ் வரும். இப்படிதான் ஃபர்ஸ்ட் சீன் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு சீனா வந்துட்டு இருக்கும். சில இதுல என்ன பண்ணுவான், நல்ல ஜோக் வரணுங்கிறதுக்காக he will get stuck ஒரு இடத்துல. நல்ல ஜோக் வரணுங்கிறதுக்காக ஒரு 2-3 நாள் கூட வெயிட் பண்ணுவோம். அதனால வேதனை அது. எனக்கு அவனுக்கு வீட்டுல சொத்த பிரிவுகளும் சண்டை வரும். எங்க அப்பா பெரியப்பா எல்லாரும் வந்து ஐயோ நிறுத்தி தொலைங்கடா டிராமா வேண்டாண்டா அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு 2 பேருக்கு சண்டை வரும். ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் கொடுப்பேன், அவன் இந்த பர்டிகுலர் டைலாக் வந்தாதான் நான் ஸ்கிரிப்ட் ஆரம்பிப்பேன் அப்படிமா. ஸோ அந்த மாதிரி டிலே நடக்கும். 25ஆம் தேதி டிராமானா இனாகரேஷன், 23ஆம் தேதி வரைக்கும் ஒரு கடைசி 2 சீனுக்கு பதிலாக மற்ற எல்லாம் வந்துடும். பட் லாஸ்ட் 2 சீன்ஸ் 24:30 மார்னிங் இல்ல 24:30 ஈவினிங் தான் வரும். அதை உட்காந்து அப்புறம் ப்ராக்டிஸ் காந்தன் எடிட் பண்ணி அப்புறம் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணி ராத்திரிக்குள்ள அதுக்கு மியூசிக்லாம் சேர்த்து அடுத்த நாளைக்கு ரெடி பண்ணுவோம். ஸோ நம்பர் ஆஃப் ரிஹர்சல்ஸ் பார்த்தா ஒரு 10 இல்ல 12 நாட்கள். ஆனால் கண்டினியூஸா டிராமா இருக்கும். மாசத்துக்கு 30 ஷோ. உங்களுக்கு தெரியும் அப்பெல்லாம் எப்படி டிராமா இருந்தது. 1995-98 வரைக்கும் மாசத்துக்கு 35-40 ஷோ இருந்தது. ஸோ அந்த 40 ஷோ போடும்போது நமக்கு எல்லாம் செட் ஆயிடும். டிராமா ஒரு 10 பிளேல பிரமாதமா செட் ஆயிடும். ஸோ அதனால கவலையே இருக்காது. ரிஹர்சல் பார்த்தா அதுக்கப்புறம் நோ ரிஹர்சல். அதுக்கப்புறம் டிராமா இனாகரேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலும் ரிஹர்சல் கிடையாது. அவன் வீட்ல இருந்து டைலாக்க பார்த்துட்டு நேரம் தியேட்டருக்கு வர வேண்டியது அவ்வளவுதான். ஆலப்புழையில என் ஃப்ரெண்டு சுப்பிரமணியன்னு பேரு. ஏகப்பட்ட தோஷம் அவனுக்கு. அவரை ஒரு மண்டலம் 48 நாட்கள் அவ ஆத்து வாசல்ல கட்டி தொங்க விட்டேன். எல்லா தோஷமும் போயிடுத்து. வெரி குட் வெரி குட். ஆல்சோ பிகாஸ் உங்க தியேட்டர் குரூப்ல நடிக்கிறோம் எல்லாருமே அப்கோர்ஸ் தேர் ஹேவ் பீன் சேஞ்சஸ் நடுவில் இருக்கும், கண்டினியூட்டி. சில பேர் புதுசா வந்து ஜாயின் பண்ணுவான் அப்படி. பட் எல்லாருமே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிளேஸ்ல நடிச்சிருக்காங்க. அதனால தேர் லைக் ப்ரொஃபஷனல்ஸ். டக்குன்னு ஆன் த ஃப்ளை வந்து தே கேன் மேனேஜ் அண்ட் ஆக்ட், அந்த இதெல்லாம் இருக்கு. பட் அப்படி இருந்தா கூட சார் ஒரு புது ட்ராமா போட்டுட்டு ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து அவ கேரக்டர்ஸ்னப்போ அப்படியே கேரக்டர் கொடுத்துட்டு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரா காந்தன், இல்ல சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பாட்டு இருக்கா? ஆக்சுவலா சொல்லி கொடுக்கறது பெருசா தேவைப்படாது நீங்க சொல்ற மாதிரி. ஏன்னா எல்லாரும் ஏன்னா மோகனே வந்து நாடகம் எழுதும் போது இந்த கேரக்டர் தான் பாலாஜிக்கு, இந்த கேரக்டர் தான் சீனு மோகனுக்கு, இந்த கேரக்டர் தான் அப்பா ரமேஷுக்கு, இந்த கேரக்டர் தான் சுப்புக்கு, இந்த கேரக்டர் தான் சத்தியமூர்த்திக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பேர். சுந்தரராஜனுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு அவன் மனசுல வச்சு எழுத ஆரம்பிச்சிருவோம். ஸோ அவங்கவுங்க இந்த ஸ்கிரிப்ட் வரலன்னா கூட தே வில் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் தர் கேரக்டர். மனசுக்குள்ள ஒரு சின்ன ஹோம்ஒர்க் அவங்க வீட்டுல பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் த ஸ்கிரிப்ட் வந்துருச்சுன்னா தே வில் ஈஸிலி ஃபாலோ இந்த பிளேஸ். நம்ம அழகா வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து பியூட்டிஃபுல்லா உள்ள சேர்ந்துட்டுருவாங்க. எஸ் சம்டைம்ஸ் சில கிளாரிபிகேஷன்ஸ் தான் தேவைப்படும். இந்த கேரக்டர் இப்படி வச்சுக்கலாமா, இப்படி பண்ணா இன்னும் பெட்டரா இருக்குமா, அதெல்லாம் காந்தன் வில் கம் அண்ட் சஜஸ்ட். இந்த மாதிரி வச்சுக்கோ வேண்டாம், முகமா இந்த மாதிரி வச்சு நல்லா இருக்கும், இந்த மாதிரி இந்த கேரக்டரை டீல் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும், இதுக்கு இந்த மாதிரி மேக்கப் போட்டா இன்னும் சூப்பர்பா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் காந்தன் இந்த ஃபைனல் பாயிண்ட்ஸ்லாம் அவன் சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் இட்ஸ் ஒரு பெரிய டீம் ஒர்க் சார். அது அப்சல்யூட் டீம் ஒர்க். நானு, காந்தன், என்டையர் கிரேசி கிரியேஷன்ஸ், எங்க ட்ரூப் செக்ரட்டரி ஸ்ரீனிவாசன், கிரேசி மோகன் எல்லாரும் வச்சு ஒரு பெரிய டீம். ஸோ எல்லாரோடையும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு ஒவ்வொருத்தருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவளோட ஃபீலிங்ஸை கேட்டு பண்ணதுனால்தான் 45 வருஷம் நின்றுது, இல்லைன்னா நிக்காது. கிரேட் சார். நீங்க வந்து ஐ திங்க் உங்களுடைய 70s 80s யூ வேர் ஒர்க்கிங் ஃபார் அ பேங்க். ஐ திங்க் 80s எஸ்பிடி ஐ ரிமெம்பர் கரெக்ட். ஸோ சார் நார்மலா இங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து வீக்கெண்ட்ல ஷோஸ் பண்றோம், பிளேஸ் பண்றோம். ஸோ ரொம்ப க்ளோஸா டிராமா இனாகுரேஷன் வந்தப்போதான் ரிஹர்சல்ஸ் வந்து பர்ஃபெக்ட் பண்ணணும் வீக் டேஸ்லாம். பட் அதர்வைஸ் பிகினிங் ஆஃப் த ரிஹர்சல்ஸ்லாம் வீக்கெண்ட் தான் பண்ணுவோம். பிளேஸும் ஷோஸும் யூஸ்வலா வீக்கெண்ட் தான் இருக்கு. ஆனா 80sலாம் உங்க டிராமாலாம் டெய்லி, இந்த கொஸ்டின் வீக்கெண்ட்லாம் கிடையாது, டெய்லி மாசம் 31 நாள் பிளே. ஐ நோ தட். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி உங்களால அதை மேனேஜ் பண்ண முடியும் சார்? ஏன்னா நீங்க என்னதான் இருந்தாலும் 5 o'clock ப்ராம்ப்டா கிளம்புறதுங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள். பட் ஹவு டிட் யூ மேனேஜ்? ஆனா ஐயோ தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதையா அப்படின்னு சொன்னா விட்டுறேன். அது ஒன்றும் பெரிய சிதம்பரம் ரகசியம் எல்லாம் கிடையாது. ஃபேமிலியை கவனிச்சிக்கல, அவ்வளவுதான். அது ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் எங்க பேர்ல சொல்லலாம். 79 ஆரம்பிச்சதுல நாங்க ஃபேமிலி திரும்பி பார்த்ததே கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆகி முதல்ல ஒரு 3 வருஷம் என் ஒய்ஃப் வந்து தடுமாறி இருந்தா. ஏன்னா
நான் வீட்டுக்கு வர இருக்கிற டைமே ரொம்ப கம்மி. ஒரு ஸ்டேஜ்ல ஹஸ்பண்ட் முகம் மறக்கிற அளவுக்கு அவளுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு தான் நான் கம்மியா வந்திருந்தேன் வீட்டுக்கு. என் பையன்லாம் பிறந்தப்புறம் யாரு அவரு அப்படின்னு கேட்பான் வீக்கெண்ட்ஸ்ல. யாரு இவரு வந்துட்டு போறாரு அப்படின்னு. அந்த அளவுக்கு நாங்க சுத்திருந்தோம் அந்த பீரியட்ல. பட் என்னன்னா அங்கெல்லாம் வந்து அப்படி இருந்தா தான் டிராமா போட முடியும். somebody should take care of the family. யாராவது குடும்பத்தை பார்த்துட்டே ஆகணும். Specifically, I'm asking about the bank. பேங்க் எப்படின்னா அந்த காலகட்டத்துல பேங்க்ல இன்சூரன்ஸ்ல வேலை பண்ணவங்க தான் இந்த நாடகம் தான் நடத்தியிருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க யாரா இருந்தாலும் பாருங்க, எந்த ட்ரூப்ல எடுத்தாலும் ஒண்ணு Very few exceptions like ARS who was working in private sector and பிரைவேட் கம்பெனி even Tatari was working. இருந்தார். அதனால ஆபீஸ்ல அவர் தான் தனக்கு லீவ் கொடுத்துக்கணும். அந்த மாதிரி. சோ எனக்குலாம் வந்து பேங்க்ல வந்து இனிஷியலி எனக்கு 15 கேஷுவல் லீவ் ஏதோ உண்டு, ஏதோ ஒரு 35 சிக் லீவ் உண்டு, ஒரு பிஎல் ஒரு 30 40 உண்டு. இது எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிருவேன் 8 மாசத்துல. அப்புறம் லீவ் இருக்காது. கடைசி 4 மாசம் இழுத்து பிடிக்கும். அப்ப லாஸ் ஆஃப் பேல போக ஆரம்பிப்பேன். வேற வழி இல்லை. பட் நான் பண்ணது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா மோகனோட ட்ரூப், மோகன் ரைட்டர், நான் ஹீரோவை பண்றேன். எங்க ட்ரூப்ல எல்லாருமே இப்படிதான் பண்ணாங்க. யாருமே பர்சனலா அவங்க வாழ்க்கைக்காக லீவ் எடுத்தே கிடையாது. கல்யாணம், கார்த்தி எதுவும் பார்த்தது கிடையாது. எல்லாரும் டிராமாக்காக தான் லீவ் எடுப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுத்தோ 1998-99 பீரியட்ல நான் பேங்க்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அவ்வளவு லீவ் போட ஆரம்பிச்சிட்டேன். என்ன கூட எங்க ரீஜனல் மேனேஜர் சொன்னார், இந்த வருஷம் எவ்வளவு லீவ் எடுத்திருக்கீங்க தெரியுமா? 185 நாள் அப்படின்னாரு. அப்படியா சார்? ஓடி போயிடுத்தே நாட்கள். நீ கொடுக்கணும்பா எங்க சம்பளம், அந்த அளவுக்கு ஆயிடுச்சோ. கொஞ்சம் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தேன். ஆமா, ரொம்ப நடுவில் கொஞ்சம் ஆபீஸ்க்கு. அதனால இப்ப கூட எனக்கு எப்பாவது நல்ல தூக்கத்துல இருக்கும்போது கனவு வந்து ஆபீஸுக்கு லீவ் போட்டு எங்க ரீஜனல் மேனேஜர் கத்துற மாதிரி ஒரு சொப்பனம் வரும். அந்த அளவுக்கு படுத்தி எடுத்திருக்காங்கள. 98-99 அமெரிக்கால டிராமா போடுறதுக்கு சான்ஸ் வந்தது. ஒரு 33 ஷோ போட்டோம் அமெரிக்கால. கனடாக்கு வந்தோம் அப்பதான். சோ அப்பதான் டிசைட் பண்ணேன், என்ன பண்ணலாம், why not we take it as a professional. ஒரு ப்ரொஃபஷனா இதை எடுத்துட்டா என்ன அப்படின்னு தோணுது. எங்க ட்ரூப்ல நாங்க ஒரு 6-7 பேர் இம்பார்ட்டன்ட் பீப்புள், ஒரு 6-7 பேர், மோகன், காந்தன், நானு, சீனு மோகன், நாங்க எல்லாருமே இதை தொழிலா எடுத்துக்க ஆரம்பிச்சோம். 99 எல்லாரும் வேலையை விட்டு தைரியமா வெளியில வந்தோம். டிவி சீரியல் பண்ணுவோம், நாடகம் பண்ணுவோம், சினிமா சான்ஸ் கிடைச்சுன்னா யாருக்கு தேவையோ பண்ணிக்கிட்டோம். எனக்கு சினிமா வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டேன். அவங்க எல்லாம் சினிமா வேணுங்கிறவங்க பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி 99 வெளியில வந்தோம். பட் நான் 99க்கு அப்புறம் என்ன பண்ணேன், வெறும்னா டிராமா போட்டு இருக்கோம். we are doing it for சபாஸ். நான் இப்ப தொழிலாவும் எடுத்துட்டேன். சோ அப்ப அது இன்னும் பெட்டர் வேல அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வென்ட் டு கார்பரேட்ஸ். நாடகத்தை கார்பரேட்டுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு போனேன். நான் வெறும் சும்மா ஸ்டேஜில் மட்டும் டிராமா போட்டு இருக்க கூடாது. கம்பெனிஸ்க்கு போய் அங்க நாடகம் பண்ணி, ஃபேக்டரிஸ்ல போய் டிராமா பண்ணி. ஹோசூர்ல அந்த இந்த வாட்ச் கம்பெனி இருக்காது, டைட்டன் வாட்ச் கம்பெனில 9 ஷோ சாக்லேட் கிருஷ்ணா போட்டிருக்கேன். சேர்ந்தாப்புல 2 நாள் 3 நாள்ல ஃபேக்டரி உள்ளே போய். அது மாதிரி நிறைய கம்பெனி, ஆர்பிஜிக்கு போட்டிருக்கேன், நிறைய அந்த ஏர்செல்லுக்கு போட்டிருக்கேன், வோடோஃபோனுக்கு போட்டிருக்கேன், அது மாதிரி நிறைய. சோ வி வென்ட் டு கார்பரேட். இதுல தாண்டி சபா தான் நமக்கு அப்படின்னு அப்படியே இருக்கக்கூடாது, அடுத்த லெவல் நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி டிராமாவை கார்பரேட்டுக்கு எடுத்துட்டு போனேன். அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. பை காட்ஸ் கிரேஸ் அது எனக்கு ரொம்ப சக்சஸ் கொடுத்தது. ஸோ அதனால டிராமா இன்னும் நிறைய போக ஆரம்பிச்சது. ஒரு சாக்லேட் கிருஷ்ணா மாதிரி ஒரு நாடகம் 1000 ஷோ போச்சுன்னா அது காரணம் நாட் ஒன்லி சபாஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்ததுனால தான். ஸோ அதனால ஆபீஸுங்கிறது எனக்கு ஒத்து வரல. 99 வேலையை விட்டேன். நாங்க எல்லாரும் வேலையை விட்டு அமெரிக்காவுக்கு வந்தோம். அப்படியே நிம்மதியா, அப்பா வேலையை விட்டாச்சுரா அப்படிங்கிற மாதிரி. சூப்பர் சார். இந்த கொஸ்டின் வந்து நான் இன்டர்வியூ பண்றேன் எல்லாருமே கேட்கிறேன், எஸ்பெஷலி தியேட்டர்ல இருக்கிறவா. அந்த காலத்துல ரொம்ப பழங்காலத்துல வந்து தெருக்கூத்துல இருந்து அப்படியே பிளேஸ்க்கு வந்து ஸ்டேஜ் மேடை நாடகங்களுக்கு வந்து அப்புறம் வந்து ஒரு சேலஞ்ச் வந்து ஃப்ரம் மூவிஸ் ஃபிலிம்ஸ்ல இருந்து வந்தது. பட் still theater was a viable alternative for people. அப்புறம் மூவிஸ் தாண்டி பாத்தீங்கன்னா 70s வந்து கவர்மெண்ட் டெலிவிஷன் சேனல்ஸ், இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியா கவர்மெண்ட் சேனல்ஸ், டிவி சேனல்ஸ், அப்பவும் still theater was calling it a shot. It was a viable alternative entertainment for people. அப்புறம் வந்து 90s வந்து we saw the on the upcoming of all this satellite channel. நிறைய வர ஆரம்பிச்சுட்டு then of course இப்போ பார்த்தேன்னாக்கா you have social media plus all the OTT platforms அதெல்லாம். நிச்சயமா அந்த காலத்தை கம்பேர் பண்ணா ஒரு 200 சபாஸ் அந்த மாதிரி இருந்தது சென்னையில. இப்போ அந்த அளவுக்கு கிடையாது. There are certain number of sabas who are still running their shows and certain number of groups அப்படிலாம் இருந்தது. இன்ஃபேக்ட் ஷோவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, அப்படியே பார்த்தா அப்படியே தெரிக்கும் ஒரு மாசத்துக்கு 15 பிளே புது பிளே இனாகுரேட் ஆகும், அப்படியே
இன்டென்ஸா இந்த பக்கம் சஹஸ்ரநாமம், இந்த பக்கம் சேஷாத்ரி, இந்த பக்கம் பாலச்சந்தர் அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சீன் அப்படின்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்த ஒரு தியேட்டர் பிளேஸ்க்கு இன்னைக்கு we have to accept because of whatever it is the younger generation அந்த அளவுக்கு they are not following the theater. So இதை இந்த younger generation அட்ராக்ட் பண்ணி தியேட்டரை சஸ்டெயின் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் this form of performing art should be passed on to our generations அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு more than 45 years இருக்குமா நீங்க தியேட்டர்ல. ஸோ உங்களுடைய ஐடியாஸ் சஜஷன்ஸ் சொன்னா நீங்க ரொம்ப பர்ஃபெக்டா நீங்க அந்த சினரியோ ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன். கடந்த 40 வருஷமா இருந்த சினரியோ ரொம்ப அழகா சொல்றீர்கள். எஸ், வாட் யூ சே இஸ் கரெக்ட். நாடகம் அப்படிதான் அந்த அந்த மாறி வந்திருக்கு இத்தனை வருஷத்துல பாத்தீங்களா. பட் என்னன்னா டிவினால கொஞ்சம் போச்சு, சினிமானால கொஞ்சம் போச்சு, ஓடிடினால போச்சு, இது மாதிரி நிறைய வேரிட் இன்ட்ரெஸ்ட். இப்போ வாட்ஸ்அப்பே வந்துருத்தோம், கையில மொபைல் வச்சுட்டு பாதி விஷயங்கள் பார்த்துடுறான். ஸோ அதனால அவனுக்கு தியேட்டருக்கு வரணுங்கிற ஆசை கிடையாது. அதை மீறி அவனை தியேட்டருக்கு இழுக்கணும். அதுதான் 2001 நாங்க ஜுராசிக் பேபி போடும்போது என்ன கூட்டு ஷோ கேட்டார். என்னப்பா டெய்லி ட்ராமா போட்டு இருக்க? அவர் அதுக்கு முன்னாடி 96 97 ஒரு க்ளோஸ் டவுன் ஒன்று பண்ணிட்டார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எல்லா ட்ராமா போட்டு இனிமே போறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டார். என்ன ஆபீஸ் கூட்டார் ஒரு நாளைக்கு. நான் போனேன். என்ன ட்ராமாலாம் பிரமாமா போயிட்டு போடுங்க, ஜுராசிக் பேபி பாக்குறேன் டெய்லி பேப்பர்ல வந்துட்டு இருக்கு, ஏன்னா சபாஸ்லாம் ரிவைவ் ஆயிருக்கா அப்படின்னா. நான் சொன்ன ரிவைவ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது சார். தேர் ஆர் ஃபியூ சபாஸ் நவ். அப்போ 75 80 சபா இருந்தது. நான் சொல்றது 2001. பட் ஜனங்களை அட்ராக்ட் பண்ற அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் உள்ள கொண்டு வர அளவுக்கு நம்ம டிராமா போட்டோம்னா, கேட் கலெக்ஷன் இருந்ததுன்னா சபாஸும் சேர்ந்துனா நல்லா பண்ணலாம் சார். பட் நவ் ஐ ஹவ் டேக்கன் டு கார்பரேட். அதனால என்னால பண்ண முடியாது. நேத்தி கூட பாருங்க, நான் விவேக் அண்ட் கோக்குக்காக 9 ஷோ போட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் சபாஸ் இருந்தா ப்ராப்ளம், சபாஸ் மட்டும் போட்டு இருந்தா வராது. நான் கார்பரேட்டுக்கு போனதுனால இதெல்லாம் பாசிபிள். அவருக்கு ஒரு ஐடியா 2002 3 திருப்பி உள்ள வந்தார். அதுக்கப்புறம் 2004 போது அவர் நிறைய பேர் ட்ரூப்ல இறந்து போயிட்டாங்க ஏஜ் காரணமா. ஸோ அதனால ஸ்லோலி திருப்பி க்ளோஸ் டவுன் பண்ணிட்டேன் 2004. பாலச்சந்தர் சார் மோகனி என்னையும் ஒரு நாளைக்கு கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணார். என்ன டிராமா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா, ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் அ ட்ரூப், நான் திருப்பி கொண்டு வரலாம் பாக்குறேன் நாடகத்தை அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆசை வந்தது அந்த பீரியட்ல. என்னன்னா ஒரு 79 80 வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய ட்ரூப்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க. காரணம் நிறைய சபாஸ் இருந்தது, எல்லாருக்கும் வாய்ப்பு இருந்தது. ஒரு பொலிட்டிக்கல் டிராமா போடலாம், ஒரு மனோகர் மாதிரி புராணிக்கல் நாடகம் போடலாம், இன்னொரு பக்கம் வைஜிபி மாதிரி 2த்தையும் கலந்த நாடகம் போடலாம், இன்னொருத்துல கிரேசி மோகன் மாதிரி வெறும் காமெடி நாடகம் போடலாம், விசு மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்ட் போடலாம். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருந்தது. PS ராகவன் இருந்தார், TS சேஷாத்ரி இருந்தார், எல்லாம் ராட்சசங்க ஜெயண்ட்ஸ் அவங்க எல்லாம் போட்டிருக்காங்க, கோமல் சுவாமிநாதன். இந்த மாதிரி காலகட்டம் இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஸ்லோலி என்னாச்சு, அந்த மாதிரி ரைட்டர்ஸ் வரல. தேர் ஆர் ரைட்டர்ஸ். இப்போ நல்ல ரைட்டர்ஸ் இருக்காங்க, ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் வந்திருக்காங்க ஆஃப்டர் 1980. பட் இன்னும் மோர் ரைட்டர்ஸ் வரணும், மோர் பேஷனேட் ஆக்டர்ஸ் வரணும். நாடகத்தை பேஷனேட்டா எடுத்துக்கணும். நாங்கெல்லாம் அப்படிதான் எடுத்துட்டோம். நாங்கெல்லாம் நாடகத்தாங்க எல்லாத்தையும் விட்டு வந்தோம். சினிமா வேண்டாம், டிவி வேண்டாம், நாடகம் தான், மேடை நாடகம் தான் அப்படின்னு நாங்கெல்லாம் இருந்தோம். அதனால we were able to do it. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் வர ஆரம்பிச்சா கண்டிப்பா இதுவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைப்ரைட்டர்லயே நம்ம கம்ப்யூட்டருக்கு போலியா, டைப்ரைட்டர் ஓவர் நைட் வேண்டாம் சொல்லிட்டோமே. டைப்ரைட்டர் போகும்னு எங்கிட்ட யாராவது 1990 சொல்லியிருந்தா பேத்தல் சொல்லியிருப்பேன். ஆமா, 95 96 நாங்க கோவில்பட்டியில டிராமா, எங்க பேங்க்ல அப்பதான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கிளியரிங்க்கு கம்ப்யூட்டர் வந்திருக்கு. நான் எங்க ட்ரூப்ல எல்லாத்தையும் டிராமாக்கு முன்னாடி கார்த்தால உட்காந்து எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டு பேசிட்டு இருப்போம் இல்லையா, சொன்ன கம்ப்யூட்டர்னு ஒண்ணு வந்திருக்கு 96 நான் சொல்றேன். பேங்க்ல வரப்போறது இன்னும் கொஞ்ச நாள்ல பேங்க் ஃபுல்லாவே கம்ப்யூட்டர் மயமா போறது. எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்க பசங்களாம். வளராத, வேற மத்த கண்ட்ரில வேணா வரலாம், அவங்க எல்லாம் முன்னுக்கு வந்த கண்ட்ரி. நம்ம ஊர்ல போய் கிராமத்துல போய் பாடுறா, எவ்வளவு படிக்காதவர்கள் இங்க எப்படி கம்ப்யூட்டர் வரும்னா. வேற டுடே இட் ஹஸ் கம். எல்லா இடத்துலயும் கம்ப்யூட்டர் வந்துருத்து, டிஜிட்டல் வந்துருத்து. எல்லாத்தையும் இப்படி போன அப்படி காமிச்சுட்டு பேமெண்ட் பண்ணிட்டு எல்லாரும் போயிட்டு இருக்கான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல. சோ அந்த மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை மீறி நீ நல்ல குவாலிட்டி கொடுத்துட்டே இருந்தேன்னா அந்த ஏன்னா லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பாக்குற மாதிரி த்ரில் வேற எதுக்குமே வராது. இப்ப சான் பிரான்சிஸ்கோல 1 மாசமா போட்டுட்டு இருக்கேன், எல்லா இடத்துலயும் ஹவுஸ்ஃபுல் ஷோ கிரேசி மாப்பிள்ளை நாடகத்துக்கு. அங்க சிரிக்கும் போது அதை பார்த்தா அவ்வளவு என்ஜாய் பண்ணி சிரிக்கிறாங்க, மனசு விட்டு அப்படி சிரிக்கிறாங்க ஊத்துறோம். அதை பார்க்கும்போது தெரியுது லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வேற. அது வேற எதுலயுமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்.
Well, So, well said, sir. கண்டிப்பா Well அந்த said. மாற்றம் வரும். ஆ. நம்ம பொறுமையா இருந்து குவாலிட்டி கொடுத்து பேஷனேட்டா இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த மாற்றம் வரும். சொன்னது வெரி வெரி ட்ரூ சார். அதாவது இட் இஸ் ஆல் த மோர் பேஷன் சொல்லியிருக்கல, தட்ஸ் ஆல் த மோர் வெரி ரெலவெண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட். என்னன்னாக்கா இங்க வந்து எக்ஸ்ட்ராவா டைம் இருந்ததுன்னா the general approach is what do I do extra to earn more money அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் இப்போ ஐ மீன் தட் திங் ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல். லைக் இங்க நீங்க பே ஏரியால அவா ட்ரூப் சொன்ன இல்லையா, அவா ட்ரூப் அந்த மாதிரி இங்க நார்த் அமெரிக்கால ட்ரூப் எந்த ட்ரூப் யார் வச்சிருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா வீக்கெண்ட்ல ஃபேமிலி வீக்கெண்ட் டைம் தான் மெயின் டைம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு, மிச்சம் எல்லா வேலையும் பண்றதுக்கு. அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி ரிஹர்சல்னு வந்து 5 hour 6 hour, ஏன்னா பக்கத்துல கிடையாது, எல்லாம் தேர் டு டிரைவ் about an hour 45 minutes ட்ரைவ் பண்ணி வேற வர வேண்டும். அதெல்லாம் வந்து ஒரு இதையும் பார்க்காம நத்திங் இன் ரிட்டர்ன்ஸ். அப்சல்யூட்லி. எங்க பிள்ளைகள் என்ன பண்றோம்னா we pay the technician and the people who are surviving because of these things. அவளுக்கு மட்டும் மியூசிஷியன் மற்றபடி எல்லாருமே அவளோட டயத்தை that again boils down to what you said as passion. இந்த மாதிரி பேஷனேட்டா மோர் அண்ட் மோர் பீப்புள் ரைட்டர்ஸ் ஆர் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி வந்து இன்வால்வ் பண்ணாங்கன்னா எஸ் நீங்க சொல்ற மாதிரி அந்த அந்த ரெனேசான்ஸ் ஸ்டில் bound to happen and I'm sure that will happen. Sir, we have come to a final question. இந்த எம்என்எம் ட்ரூப் வந்து அவங்க எல்லாரும் they are all qualified, they are working, ஃபேமிலி, குழந்தைகள் எல்லாம் மீறி நீங்க சொல்ற மாதிரி 1 hour டிரைவுக்கு அப்புறம் வந்து ரிஹர்சல் நடத்தி ரொம்ப பேஷனேட்டா பண்ணாங்க. அண்ட் அந்த டிடி ரவி வந்து இஸ் வெரி வெரி யங்கர் ஜெனரேஷன் தான். எனக்கு அடுத்த 2 ஜெனரேஷனுக்கு அப்புறம் தான் அவர் வர்றாரு. பட் மோகனை மனசுல வச்சுட்டு மோகன் மாதிரியே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு, நல்லா எழுதியிருக்காரு, ரொம்ப பிரபலமா எழுதியிருக்காரு. ஒரு சின்ன சேஞ்ச் சொன்னா கூட அந்த ஸ்கிரிப்ட் கூட எழுதுறதுக்கு வித்தின் ஸ்பிளிட் செகண்ட்ல எழுதி ஒரு half an hourல எனக்கு வந்துருது எடிட்டட் வெர்ஷன். அந்த மாதிரி ஸ்மார்ட்டா இருக்கு. ஸோ அந்த மாதிரி பீப்புள்லாம் இருந்தா கண்டிப்பா இந்த மாற்றம் கண்டிப்பா வரும். இங்க இருக்கிறவங்களுக்கு தான் பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா நம்ம போடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை மெட்ராஸ்ல. நாங்க அதான் எங்க குரூப்ல ஒண்ணு வச்சு ஒரு டிராமாவை மாதிரி இன்னொரு டிராமா இருக்கு. ஏன்னா இங்க ஆடியன்ஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. they want to see, இல்லைன்னாக்க they think oh இவங்க நிறைய தான் போட்டோம். So we want to make sure at the same time make it interesting and entertaining. End of the day it's an entertainment. அது இல்லாம சும்மா யூனிக்கா பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணி உட்காந்து முடியாது. we try our best to accomplish their objective. Sir, we have come to the final question. உங்களுடைய எல்லா 45 years or so your theater and your accomplishments as a theater actor, இது எல்லாத்துக்கும் 8000 ஷோ பிளஸ் இது எல்லாத்துக்கும் பின்னாடி there is a very strong support of மீரா பாலாஜி அவங்களுடைய சப்போர்ட் இருந்திருக்கு. அதை வந்து நம்ம வந்து டெஃபினட்டா அந்த இந்த கொஸ்டின் நிச்சயமா கேட்கணும். ஏன்னா நீங்க நடுவில் நீங்க சொன்னேன் கொஞ்சம் யூ ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் டச் த டாபிக். ஸோ சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட்லாம் கூட நான் சொல்றது அது வந்து ஒரு லைட் ஒர்க் சாக்ரிஃபைஸ். நான் யோசிச்சு பார்த்தேன், சும்மா ஒரு மேத் பண்ணேன். 8000 டிராமா இங்க நல்லா வந்து 6,500 பிளேஸ்ல வந்து சரி ஏதோ ஒரு 500 பிளே அப்ராட்ல நடந்தா கூட 6,500 லோக்கல்ல நடந்தா கூட வச்சுட்டான். 6,500 times 5 அந்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் த ஃபேமிலி டைம் and it has been spent. அது அந்த ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் வந்து நீங்க எப்படி how would you describe her contribution, you know, how would you acknowledge? டெஃபினட்டா வந்து அதை வந்து காம்பன்சேட் பண்ணவே முடியாது சார். ஏன்னா அது அவங்க லூஸ் பண்ணதுதான். இப்ப என் ஒய்ஃப் அந்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் லூஸ் பண்றாங்கன்னா அது லூஸ் பண்ணதான். அதை இனிமே அவளுக்கு திருப்பி கிடைக்காது. ஆச்சு அவளுக்கு வயசாயிடுத்து, இனிமே அது திருப்பி கிடைக்காது. இன்ஃபேக்ட் she has come along with me. இப்போ வந்திருக்கா என் கூட. ஆச்சரியமா இருக்கு அவளுக்கு. ஓ இப்படிலாம் கூட ஜனங்க சிரிப்பாங்களா, இப்படிலாம் உங்களை அப்ரிஷியேட் பண்ணலாம், வந்து கை குலுக்குவாளா, போட்டோ எடுத்துப்பாளா. ஏன்னா she has not seen that. நான் வந்து சொல்லிதானே தெரியும். ஒரு டெல்லிக்கு ட்ராமா போயிட்டு வந்தேன்னு நான் வந்து சொல்லுவேன், இப்படி எல்லாம் போச்சுமா, பிரமாதமா போச்சு ட்ராமா, எல்லாரும் சிரிச்சா, எல்லாரும் கைத்து வேண்டாம், சரி அப்படின்னு போயிடுவான். அதை நேர்ல பார்த்தது இல்லை, அவ்வளவுதான் தெரியும். இப்பதான் நேர்ல அதை பாக்குறான். நான் மட்டும் இல்ல, என்டையர் ட்ரூப் ஒவ்வொருத்தரும் அவ குழந்தைகளை எல்லாரும் படிக்க வச்சு முன்னுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது காரணம் அது பின்னாடி இருக்கிற ஒய்ஃப் தான். சத்தியமா வந்து ஃபார் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் a woman behind அப்படின்னா அது இந்த ட்ரூப்புக்கு கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா 45 வருஷமா நாங்க எல்லாம் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், அது காரணம் பின்னாடி அந்த தாய்மார்கள் தான். அவங்க எல்லாரும் இருந்திருக்காங்க. அவ்வளவு இதுல சில பேர் வேலை செஞ்சுட்டு வீட்டையும் பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் என் ஒய்ஃப் மாதிரி ஹோம் மேக்கரா இருந்துட்டு குழந்தைகளை பார்த்துட்டு படிக்க வச்சு. வெரி டிஃபிகல்ட் இது. ஏன்னா நம்ம எங்கேயோ நியூ ஜெர்சியில ட்ராமா போட்டுட்டு இருப்போம், என் பையன் கீழே வந்து அடிபட்டு இருப்பான், ஹாஸ்பிட்டல் தூக்கி ஓடி இருப்பான்.
சொல்ல மாட்டான் நம்மள்ட்ட. இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்ல மாட்டான். ஏன்னா சொன்னா பாவம் அவனுக்கு டிராமா கெட்டு போயிடுமே அப்படிங்கிறதுனால சொல்ல மாட்டான். நம்ம டூர் எல்லாம் முடிச்சு வந்த அப்புறம் தான் தெரியுமா போன மாசம் இப்படிதான் ஒரு நாளைக்கு இங்க அடிபட்டு விட்டான், ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினோம். நம்ம அப்ப நமக்கு வந்து அது பெரிய விஷயமா தெரியாது. அன்னைக்கு சொன்னா அது பெரிய விஷயமா தெரியும் இல்லையா? சோ அந்த மாதிரி எல்லாத்தையும் மறைச்சு குடும்பத்தை அழகா எல்லாரும் எடுத்துட்டு போனாங்க. அதனாலதான் கிரேசி கிரியேஷன்ஸ் நாங்கெல்லாம் முன்னாடி வந்து அந்த கம்ப்ளீட் லாரலை நாங்க வாங்கிக்கிறோம், மாலையை நாங்க வாங்கிக்கிறோம், அட்சதையை நாங்க வாங்கிக்கிறோம். பட் அதெல்லாம் அவங்களுக்கு தான் போய் சேரணும், வேற யாருக்கும் கிடையாது. Very well said. So, இத்தனை நேரம் I know you are extremely kind of travel fatigued and jet lagged, the hectic schedule உங்களுக்கு. இதுக்கு நடுவில் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய தாட்ஸ் அண்ட் யுவர் இன்புட்ஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப 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 ஆன் பிஹாஃப் ஆஃப் நாடகமே உலகம் சேனல் அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் என்னுடைய ட்ராமா குரூப் மிசிசாகா கிரியேஷன்ஸ் எல்லார் சார்பிலும் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். ரெண்டாவது, உங்க கூட வந்து இத்தனை வருஷமா சப்போர்ட் பண்ணி இந்த ட்ரிப்லையும் உங்க கூட வந்து பண்ணியிருக்கிற உங்க மிஸ்ஸஸ் மீரா பாலாஜி அவங்களுக்கும் எங்களுடைய மிகப்பெரிய, ஏன்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ல அவங்களுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷனுக்கு நான் ரொம்ப ஃபோமா பிலீவ் பண்றேன். ஸோ அதுக்கு அவங்களுக்கும் தேங்க்ஸ். இதெல்லாம் மீறி இந்த இன்டர்வியூ ஃபெசிலிட்டேட் பண்ண அவர் பிரசாத் அண்ட் ஃபேமிலி அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டெஃபினெட்லி ஐ மஸ்ட் தேங்க் பிரசாத் ஃபார் திஸ். ஏன்னா பிரசாத் ஒரு பெரிய எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தார். இந்த ஒரு மாசம் என்ன ரொம்ப அழகா வாத்துல வச்சுட்டு குழந்தை மாதிரி என்ன பார்த்துட்டு, ஏன்னா டெஃபினட்டா அது ரொம்ப முக்கியம் சார். இந்த மாதிரி ஒரு 40 நாள் 42 நாள் டிராவல் பண்ணும்போது சாப்பாடு, ஸ்டே, அன்பு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி நம்ம இருக்கணும். ஏன்னா என் ஒய்ஃப் அழைச்சிட்டு வந்திருக்கேன். இப்ப கிளம்புற டைத்துக்கு அவன் வரமாட்டேங்கிறா, ஹோம்ஸுக்கு வந்து அங்கேயிருந்து வரமாட்டேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறா. அந்த அளவுக்கு நாங்க வந்து இவங்க வீட்டுல எல்லாரும் ஒன்றிட்டோம். ஸோ பிரசாத் பிரபாக்கெல்லாம் பெரிய தேங்க்ஸ் சொல்றோம். Across the globe, theatre people are one family, and that's the passion, it drives us. So next year இங்க வந்து நம்ம குரூப்ல எல்லாரும் they are eagerly awaiting. So God willing, we'll make it happen. So thanks a lot for everything. Thank you very much. First episode மாதிரியே செகண்ட் எபிசோடும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ நன்றி, வணக்கம். வழக்கம் போல எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.